அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான கோல்டு காஃபியும் சாக்லேட் மில்க் ஷேக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தேவையான அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். அதில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு காஃபி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை தேவையான அளவு எடுத்துக்கணும். பால் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் ஐஸ் கட்டி சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கும். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை அலங்கரிக்கிறதுக்கு சாக்லேட் சிரப் எடுத்து இதை சுற்றிலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கப்பில் ஒரு 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா பால், அதை இதோட சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே அலங்காரத்துக்காக கொஞ்சமாக சாக்லேட் சிரப். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான கோல்டு காஃபி ரெடி. அடுத்தது நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அது கூட இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஸ்ட்ராங்காக கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. கூடவே சாக்லேட் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன். இது கூட சாக்கோபார் ஐஸ்கிரீம் ஒன்று. இதோட எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோபார் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் அலங்காரத்துக்காண்டி கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கை இதோட சேர்த்துட வேண்டியதுதான். மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.